அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் திமுக சில வலியுறுத்தல்களை முன்வைத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களான என்ஆர் இளங்கோ, செல்வ கணபதி, தங்க தமிழ்செல்வன், கே.ஆர்.என். ராஜேஷ்குமார், முரசொலி ஆகியோர் இன்று தேர்தல் ஆணைய உறுப்பினர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அப்பொழுது பீகாரில் மேற்கொள்ளப்படுவது போல தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடைபெற்றால் அப்பொழுது ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை ஆகியவற்றை ஆவணமாக பெற வேண்டும் என எம்பிக்கள் குழு வலியுறுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் ஓரிரு மாதங்களில் தமிழ்நாட்டிலும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடைபெறும் என திமுக எம்பிக்கள் குழுவிடம் தேர்தல் ஆணையர் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளிடம் இந்திய தேர்தல் ஆணையம் கருத்துக்கள் கேட்டு வரும் நிலையில் தற்பொழுது திமுக எம்பிக்களிடம் தேர்தல் ஆணையம் கருத்துக்களை கேட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு, தேர்தலில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், முக்கிய நடைமுறைகள் உள்ளிட்ட தொடர்பான கருத்துக்களை ஒவ்வொரு கட்சியிடமும் தேர்தல் ஆணையம் தனித்தனியாக கேட்டு வந்த நிலையில் தற்பொழுது இந்த திமுக எம்பிக்கள் குழுவிடமும் தேர்தல் ஆணையம் அவர்களது கருத்தை கேட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதன் பிறகு திமுக எம்பிக்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது அவர்கள் பேசுகையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்யும் பொழுது மக்கள் இலகுவாக ஆவணங்களை வழங்க ஏதுவாக நடைமுறையில் உள்ள ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை பெற வேண்டும் என்று வலியுறுத்தியதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இறந்தவர்களினுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் விரைவாக நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் திமுக எம்பிக்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கையின் பொழுது முதலில் தபால் வாக்குகளை எண்ணிவிட்டு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ண வேண்டும் என்றும் தேர்தல் தொடர்பான அனைத்து விதிமுறைகளையும் ஆங்கிலம், இந்தி போன்று தமிழிலும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாக திமுக எம்பிக்கள் குழு தெரிவித்திருக்கிறது. மேலும் வாக்குச்சாவடி அதிகாரிகள் போதிய ஒத்துழைப்பு வழங்காத நிலையில் பல வாக்குச்சாவடிகள் உள்ளதாகவும் அதனை சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் திமுக எம்பிக்கள் குழு தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.